நெருங்கி வாரது. நாங்கள் தூர பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறோம், மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம், அதில் மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறோம். யாரை நாடி வந்திருக்கிறோம்? இந்த இடத்தையோ அல்லது நபரையோ நெருங்கணும் என்பதற்காக வேண்டி நாங்கள் வரவில்லை. நாங்கள் வந்திருக்கிறோம், பேசப்படக்கூடியவர் வஹ்ய பேசுவார், குர்ஆன ஹதீஸ பேசுவார், குர்ஆன நெருங்கணும் என்று வந்திருக்கிறோம். அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய கலாம், வஹ்ய நெருங்கணும் என்று வந்திருக்கிறோம். அதாவது அல்லாஹ்வை நெருங்கணும் என்று வந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வஹி சொந்தக்கார அல்லாஹ் எங்களை நெருங்குவோம். நிச்சயமாக கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் மீது மிக இரக்கம் உள்ளவனாயிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னின் மீது எவ்வளவு இரக்கம் இருக்கின்றான், தன்னுடைய நஃப்ஸின் மீது, என் மீது நான் எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறனோ அதை விட மிக அதிகமாக அல்லாஹ் என்னின் மீது இரக்கம் வச்சிருக்கிறான். அடியான் அவனுடைய சக்திக்கு உட்பட்ட சில விடயங்களை பார்ப்பான். கண் எவ்வளவு தூரம் பார்க்குதோ அதை பார்ப்பார், காது எவ்வளவு தூரம் கேட்குதோ அதை கேட்பார், அவருடைய சிந்தனைக்கு புத்திக்கு எவ்வளவு தூரம் விளங்குதோ அதில் முயற்சிவார். ஆனால் இந்த பார்வையை, கேள்வியை, இந்த அறிவை தந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் யாவற்றையும் அறிந்தவன். இந்த அடியானுக்கு எது நலவு எது கெடுதி என்பது மிகவும் அறிந்தவன். எப்படி எங்களை கண்ணை அதுக்குரிய இடத்துல படைத்தார், அந்த விரல்களை அதுக்குரிய இடங்கள்ல, அதுக்குரிய அமைப்புல, அதுக்குரிய சைஸ்ல படிச்சு உலகத்தில் இது மாதிரி படை கொண்டு யாராலையும் படைக்க முடியாது. வேற வெளிரங்கமான உறுப்புகள் செய்யக்கூடிய வேலைகள், வேற கையுடைய இந்த தோள்கள், குடிச்சி சூடு குளிர், இது எவ்வளவு சூடா இருக்குது, இது எவ்வளவு குளிரா இருக்குது, இந்த சூடு இந்த நாவு தாங்குமா, இந்த சூட இந்த நாவு தாங்குமாண்டு இந்த கை இந்த தோள்களை எங்கள் அறிவிக்கும், குடிச்சு பார்க்க சூடு ஆகி. கண்ணியமான பெரியார்கள், சகோதரர்கள், இப்படியான ஒரு தோலை அல்லாஹ் தான் படைக்கணும். இது வெளிரங்கமான ஆச்சரியமான உறுப்புகள், கண்ணால எவ்வளவு விஷயங்கள், நிறங்களை பார்க்கணும், கலர் கலர். அல்லாஹ்வுடைய அவர்கள் ரஹ்மத் உலகத்தில் அல்லாஹ்வால மட்டும்தான் செய்ய முடியும். எங்களோட ரோமங்கள், முடிகள் சொல்ல அழகாய் எங்கெங்க வளர வேண்டும் அல்லாஹ் அதை ஏற்படுத்தி. முகம் பூரா அல்லாஹ் வளர வைக்கல, ரோமம். கண்ணியமான பெரியார்கள், ரோமம் இல்லாமல் இருக்கிறவங்க இடத்துல இருக்கிறான், அவர்கள் முழு உடம்புலையும் எங்கேயும் ரோமம் வளராத மக்கள் இருக்கிறான், அப்படியும் படைச்சிருக்கிறார். கண்ணியமான பெரியார் சோதரே, ஒரு ரோமம் உடம்புல முளைக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் நடக்குது என்றதெல்லாம் காண்பிக்கும். வெளிரங்கமான உறுப்புகள்ல எவ்வளவு பிரமாண்டமான படைப்பு, உள்ரங்கமான உறுப்புகள் இருக்கு. இந்த சாப்பாட்டு திணிக்கிற அந்த பை, இறைப்பை, செமிப்பாடுடைய இடங்கள், இது செய்யற வேலைகளை உலகத்துல இந்த ஒரு சைட்ல யாராலையும் செய்ய முடியாது. ஆச்சரியம். கண்ணியமான எங்களுக்கு எல்லாம் தெரியும், அடிக்கடி கேட்கிறோம், கிட்னி ஃபெயிலியர் ஆகி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது என்ன செய்யுது, இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கும்.
லட்சக்கணக்கான செலவுகள் அளிக்கிறார். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ் தனக்கு ஒன்றும் செய்யல, புறப்பாடுகள் எனக்கு இப்படி என்ன செய்ய அப்படின்னு அல்லாஹ் பத்தி ஷிகாயத் செஞ்சார். அல்லாஹ் பத்தி புறப்புள்ளவா, அல்லாஹ் நிறைய ஞாபகங்கள் செஞ்சிருக்கிறார். மனிதன புத்திக்கு முன்னால் உள்ளதை பார்க்கறது தான் அது வளமையானது. அவர் ஞாபகத்தாக நினைச்சு கொண்டிருந்தார் ஒரு பெரிய வீடு, வாகனம், வசதி, நல்ல. ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, நான் ஒரு 10,000 திர்ஹம் தாரேன், இந்த கன்று தாரீங்களா என்ன பார்த்து சொன்னா ஒரு கோடி தாரேன், கன்று தாரேன் குடும்பமா. அப்ப ஒரு கோடி விட பொறுமதி. அதே அவங்க 2 கோடி தாரன் ஒரு கல்கண்ட தாங்கன்னு கேட்டிருந்தாலும் கொடுக்க மாட்டோம். 2 கோடி பொறுமதியானது, அதை விட பொறுமதியான ஒரு உறுப்பு என்னுடைய உடம்புல இருக்குது, அதை விட அதிகமான கோடி கொடுத்தாலும் இந்த பார்வையை யாராலையும் திருப்பி கொண்டு முடியாது. அப்ப உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடியார்களோட இறக்கமானவன். அடியார்களை அவனுக்கு அடியார்களுக்கு ரஹ்மத்து ஹைர் நலவு உண்டாகணும் என்பதற்காக வேண்டி அதை ஏற்பார்கள். அதிலே சிலர்களை பார்வையில்லாதவர்களாக படிச்சிருக்கிறார். உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாம் இப்படித்தான், அது உலக வளமை. எல்லாருக்கும் பார்க்கணும் வேணாம், நானும் பார்க்கிறேன், எனக்கிட்ட பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லை, எல்லாருக்கிட்ட நீங்க பிறந்தா கண் பார்வை இருக்குதானே என்று மனிதன் ஏமாத்தரக்கூடாது என்பதற்காக வேண்டி சிலர்களை பார்வையற்றவர்களாக அல்ல படிச்சிருக்கோம். அப்ப ஒரு தடவை நான் சந்திச்சோம் பார்வையில்லாத, அவரோட அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன பாடமாகிற ஹாஃபிதுல் குர்ஆன். அவரோட பேசும் பொழுது உங்களுக்கு பார்வை கிடைச்சா எப்படி இருக்கும் சொன்னா, நான் அதை விரும்பல, நான் நினைச்சு பார்க்கல, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நினைச்சிருக்கேன், இல்லை சும்மா கிடைச்சா பொருந்தி கொள்றார். அதுதான் முக்கியம். பார்வை இல்லாமல் இருக்குது, அவரு குறை சொல்லி கொண்டீங்க, எனக்கு பார்வை இல்லாம பார்வை இல்லாம பார்வை பார்வை கிடைக்க போறது இல்லை. அல்லாஹ்வோட முடிவுல இல்லாட்டி மௌத் வரைக்கும் பார்வை கிடைக்க போறது இல்லை. அதே அந்த குறை சொல்றதை விட்டுட்டு அதை பொருந்தி கொண்டால் அதே பார்வை இல்லை தான், பார்வை மௌத் வரைக்கும் இல்லை. ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் இதுக்குதான் சொல்ற பொருந்தி கொள்றது. சிரமங்கள், நோய்கள் வருது, பிரச்சனை வந்திருக்குது, எனக்கு பிரச்சனை வந்திருக்குது, இப்படியா இருக்குது, குறை சொல்றதுனால அந்த பிரச்சனை நீங்க போறது இல்லை. அல்லாஹ் நாட்டத்தில் எப்ப அந்த பிரச்சனைகள், சிரமங்கள் நீங்கணும் இருக்குதோ அப்பதான் நீங்கும். அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான், அல்லாஹ் இதற்கு ஒரு நலவு வச்சிருக்கிறான். நோய் வந்திருக்குது, ஒரு சிரமம் வந்திருக்குது, ஒரு கஷ்டம் வந்திருக்குது, பிரச்சனை வந்திருக்குது, ஒரு சோதனை வந்திருக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம இது வரவே முடியாது. அல்லாஹ்க்கு தெரியும், என்னுடைய நிலைமை அல்லாஹ்க்கு தெரியும். என் குடும்பத்தின நிலைமை, எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளை இருக்குது, என் வீட்டுடைய ஹாலா, நான் நோயாளி, எனக்கு பிரச்சனை, எனக்குள்ள பிரச்சனை அல்லாஹ்க்கு தெரியும். அவன் அறியாமல் இது வர முடியாது. அவனுடைய நாட்ட பிரகாரம் தான் வந்திருக்குது. அவன் ஏதோ நலவு வச்சிருக்கிறான், பொருந்தி கொண்டால் அப்பொழுதும் எப்ப அந்த பிரச்சனை நீங்கணுமோ அந்த டைம்ல தான் நீங்கும். ஆனா இவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி இருக்குது, சொல்லி முடிக்க முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னா, ஒரு முஃமினுக்கு குத்தக்கூடிய ஒரு முள் குத்திருக்குது, குத்தக்கூடிய நேரத்துல ஒரு சின்ன வருத்தம் வரும். ஹத்த ஷௌகத யுஷாக்குஹா, ஒரு முள் குத்துது, ஒரு சின்ன வருத்தம். ஆனா ஒரு முஃமினா இருக்கிறார்,
கண்ணியமான பெரியார் சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இது ரொம்ப பொறுமதியானது. உலகத்திலேயும் தான், ஆகிரத்திலையும் தான். உலகத்துல எல்லாருக்கும் முள்ளு குத்துந்தாங்க. முள்ளு குத்துறதுல ஆரம்பிச்சு அவர் துண்டு துண்டாக வெட்டப்படுறது, உலகத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய பெரிய சிரமங்கள் வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டாகும். ஆனா முஃமின்களுக்கு உண்டாகிறது அது எல்லா மனிதர்களுக்கும் உண்டாகிறது மாதிரி இல்லை. முஃமினுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் அவருடைய பாவங்களை மன்னிக்கும், அவருடைய அந்தஸ்துகளை கொண்டு உலகத்தில் அவருக்கு இதற்கு பின்னால வரையக்கூடிய பெரிய மலாய்மசீதுகள் அதால இல்லாம போகும். கண்ணியமான பெரியார்கள் சகோதரர்களே, முன்பு தெரியுது, இது சாதாரண விஷயம் இல்லை. எப்பயோ ஒரு பிரச்சனையும் வரல. ஆனா சில வருடங்களுக்கு முன்னால சில சிக்கல்கள்ல மாட்டிருந்தாரு. ஆனா முஃமின் நிபந்தனை என்ன? முஃமினா இருக்கிறது. ஒரு 10 வருஷங்களுக்கு பின்னால அந்த சம்பவம் நினைவன், இப்படி ஒரு சம்பவத்துல மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லி அவர் என்ன இல்லை அப்பயும் போகிறார். கண்ணியமான பெரியார், அந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்துல அவர் இந்த துவா ஓதினா என்ன கூலி கிடைக்குமோ இதே கூலி 10 வருடங்களுக்கு பின்னால எந்த சம்பவம் நடக்காமல் அவர் சும்மா அதை நினைச்சு பார்த்து கொஞ்சம் கல்வி கஷ்டப்பட்டுச்சு. நான் இப்படி ஒரு வழக்குல மாட்டினேன், போலீஸ்ல மாட்டினேன், இப்படி ஒரு நோயில மாட்டினேன், இப்படி சிரமத்துல மாட்டினேன், அதை நினைச்சு பார்க்கவே இல்லை என்ன இல்லைன்னு சொன்னா அந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன கூலிகள் கிடைக்குமோ அதே கூலி எந்த பிரச்சனையும் இல்லாம கிடைக்கும். இவ்வளவு பொறுமதி அல்லாஹ் இல்லையா? கண்ணியமான பெரியார் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சந்திக்கக்கூடிய இந்த நியமத் சொன்னாரு. ஹசன் பஸ்ரி அவங்களோட நீங்க பேசுறீங்களே அந்த இடையில நான் விட்டேன் கண் பார்வை. அந்த ஹாஃபிஸ் சொன்னாரு, சும்மா கிடைச்சா என்ன செய்வீங்க என்று கேட்க அவர் சொன்னாரு, உம்மா வாப்பா நான் கொஞ்சம் பார்ப்பேன், என் மனசார வயிறார இந்த தாயின் தகப்பனை நான் பார்ப்பேன். கண்ணியமான பெரியார் சகோதரர்களே, கண் பார்வை என்றது இது எல்லாருக்கும் கிடைக்கும் இல்ல, அல்லாஹ் நாடிதான் என்ன கிடைச்சிருக்கு. அல்லாஹ் நாடு யாருக்கெல்லாம் இல்லையோ அல்லாஹ் நாடி இல்லை இல்ல, அவனோட குடும்பத்துல அப்படி இல்லை இல்லை. எனவே அந்த ஹசன் பஸ்ரி அவரை கேட்கிறாங்க, 10,000 திர்ஹம் நீ அழகா பேசுறீங்க, 10,000 திர்ஹம் தான் இந்த பேச்சை நான் எடுத்துக்கொள்ளவா? பேச்சு நம்ம சதத்துண்டு வாய்ப்பு இல்லை, மேல படுது கீழே படுது. எவ்வளவு பாஷைகள், எவ்வளவு அழகா நீ கேட்டுக்கொண்டீங்க. பெரிய ஒரு மெஷின் உண்டு இந்த மாதிரி தயாரிக்க, வெறும் ஒரு சதவீதம் மேல படுத்து கீழே படுது. தமிழ், சிங்களம், இங்கிலீஷ், ஜப்பானீஸ், எல்லா அரபி, எல்லா பாஷையும் அப்படி அந்த நாக்கு ரெண்டும் வாய் பேசாதவங்கள வாயை திறந்து பாருங்க, நாவ் இருக்குது. ஆனா அல்லாஹ் அந்த நாவுல பேச்ச கொடுக்கல. இப்ப பேச்சு இந்த சதத்துள்ள இது வராது. இந்த சதத்துள்ள எடுத்து பார்த்தா இதுல இருந்து வாரத்துக்கு இல்ல, இது அல்லாஹ்வுடைய ஹஸானால இருந்து வருது. நான் பேசுற பேச்சு இருக்குது அல்லாஹ்வுடைய ஹஸானால இருந்து. யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு கொடுக்கலாம், யாருக்கு நாடாலே கொடுக்கல. பேச்சு வராத ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறது பாத்தீங்க, வெறும் நேரம் முயற்சி செய்யறாங்க, எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, அதை எங்களுக்கு விளக்கே பாருங்க. அந்தந்த பாஷையில அவசரம் விலையை கொள்வாரு. ஆனால் சிரமப்பட்டு தான் ஒரு விஷயத்தை ஒரு லஃப்ல ஒரு வார்த்தையை விளங்கப்படுத்துறதுக்கு அவர் பல முயற்சி செய்வார். அதை நாங்கள் சில வார்த்தை ஒரு காற்று இந்த உள்ளுக்குள்ள கதையை மேல பட்டு கீழே பட்டுட்டு தான் அவருக்கு விஷயம் விளங்க பேசிடுவார். அது வேலை செய்யாது, பல முயற்சிகள் செஞ்சு விளங்கப்படுத்துவார். அதுவும் வாய் பேச ஏழுமானவங்களுக்கு அது விளங்குறதே சிறப்பு. பல தடவை யோசிக்கணும், மிச்சம் முயற்சி செய்வார், என்னமோ சொல்ல வாராங்க. கண்ணியமான சகோதரர், இந்த நாக்கை அசைச்சு நாங்கள் எவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். அல்லாஹ்க்கு விருப்பமானதை பேசுறோம், அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத பேசுறோம், அல்லாஹ் கோவப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுறோம். என்றாலும் அதுல பேசி இருந்து கொண்டுதான் இருக்குது. அல்லாஹ் அவரை இறக்க முடியாது. கண்ணியமான பெரியார் சகோதரர்களே, எனவே பல கோடிகள் பொறுமதியான உறுப்புகளை சுமந்து கொண்டு சில காலங்கள் உலகத்தில் வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் அழிந்து போகக்கூடிய இந்த வஸ்துக்கள் மீது
இதை எங்களை ஏமாற்றிக்க முடியும். உலகத்தில் உள்ள வீடுகள் எத்தனை கோடி கொடுக்குது சொல்றான். ஒரு பெரிய மாளிகையை தாரேன், கண்டென்ட தாங்க கொடுக்க மாட்டேன். கண் இல்லாம மாளிகை கொடுக்க உங்களோட பேச்சு பிறகு பேச்சு வராது. நீங்க விரும்பக்கூடிய மாளிகை அமெரிக்கால இந்த இடத்துல பெரிய ஒரு மாளிகை நான் தரப்போறேன், உங்களோட பேச்சு தான் யார் கொடுப்பாங்க? அமெரிக்கால இந்த இடத்துல எவ்வளவு பெரிய மாளிகையை விட என்னுடைய பேச்சு பொறுமதி என்றால் எவ்வளவு பொறுமதி. கனிமான பெரியார்களே சகோதரர்களே, இவ்வளவு பொறுமதியான பேச்சுக்கள், இவ்வளவு பொறுமதியான ஞாபகங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது. நாங்க எங்களோட கொஞ்சம் உட்கார வேண்டும். உலகத்தில் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குற எல்லாத்தோடையும் உட்கார்ந்துட்டோம். உயிருள்ள வஸ்துக்கள், உயிருள்ள அதே மக்கள் நிறைய ஜடப்பொருட்களோட அதிகமாக உட்கார்றாங்க. அதுக்கு உணர்வும் இல்லை, கவலையும் இல்லை. குறைஞ்சது உசுருல்லாக்களோட, உமாவோட, வாப்பாவோட, மனைவியோட, குழந்தைகளோட, அண்டை வீட்டார்களோட, மூமின்களோட, நல்லடியாரோட உட்கார்ந்தா கூட ஓரளவு பரவாயில்ல. அவங்களோட சோதுக்கம் கேட்டுக்கொள்ள பேசணும். அவர் ஆழ்ந்த பெறுவாரு. அவருக்கு நல்ல விஷயங்கள் 2 வார்த்தை சொல்றதுதான் நன்மை கிடைக்கும். உசிர் இல்லாத ஜடப்பொருட்களோட பல மனுஷியாளர்கள் உட்கார்ந்து முடிக்கிறோம். எவ்வளவு பெரிய நஷ்டம். எங்களோட நான் உட்காரும் முதல்ல என்னையோட உட்காரும். எல்லாம் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய விரல்கள், என்னுடைய பேச்சு, என்னுடைய நாவு, என்னுடைய ஆரோக்கியம். வைத்தியசாலைகளுக்கு போயிட்டு பாருங்க, எவ்வளவு வகையான நோய்கள் அது அவங்களுக்குரியது, அது எங்கள் பக்கம் வரவே வராது என்ற மாதிரி ஏமாற்ற முடியும். கண்ணியமான பிரியா சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த உறுப்புகள் ரொம்ப பொறுமதியானது. அந்த உறுப்புகளை விட மிக பொறுமதியானது அந்த உறுப்புகளை இயக்கக்கூடியது. இயக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு வஸ்துவை உடம்புல வச்சிருக்கிறார். அதுக்கு தான் பேர் ரூஹ், உயிர். அந்த உறுப்புகளை விட பொறுமதியானது. ஏன்னா அது இல்லாட்டி இந்த உறுப்புகளுக்கு எந்த வித பொறுமதியும் இல்லை. உடம்புல எப்ப ரூஹ் கண்ணட்டும் 60 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்து கொண்டிருந்தார். கண் பார்வை இவரை எந்த பிரச்சனையும் இல்லை. கண்ணாடி பாய்க்கல நல்லா பார்ப்பாரு. 70-80 வருஷங்கள் அழகா குரானை ஓதுவார். ரூஹ் பிரிஞ்சிட்டா ஒரு நிமிஷத்துக்கும் ஓத மாட்டார். 20 வருடங்களான பாவித்த கண்கள் தானே, 1 வருஷம் அது விளங்குமா இருக்கு இல்லை. அப்ப இந்த எல்லா உறுப்புகளை விட எங்களோட ரூஹ், எங்களோட உசுரு, அது அல்லாஹ் பொறுமதியா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனை விளங்கப்படுத்தினா இந்த ரூஹ் இதுவும் இது எங்கிருந்து வந்து வயஸ்அலூனக அனிர் ரூஹ். நபியே, மக்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க ரூஹ் என்ன? என்னோட அழகு, என்னோட ஆற்றல், என்னோட பேச்சு, என்னோட முயற்சி, என்னோட பதவி பட்டம் உலகத்துல கவர்ச்சியா காட்டக்கூடியது. இதுக்கு ஒரு நிபந்தனை ரூஹ் இருக்கணும். இது இல்லாட்டி எந்த கண்ணியமும் இல்லை. எந்த அளவு கண்ணியம் இல்லை, 24 மணி நித்தியாரத்துக்குள்ளது அதை மண்ணோட போட்டுருவாங்க. அன்பான மனைவி, குழந்தைகள், ஊர் மக்கள், பெரிய பட்ட பதவியில் இருந்தாரு. கனிமான சகோதரர்கள், அவரோட ஒரு நாளும் அதிகமாக கழிக்க முயற்சி செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் இடத்துல பொறுமதியான ரூஹ், உசுர், இந்த மனிதன் என்ற தோட்டம் கண்ணியமாக எவ்வளவு கோடிக்கணக்கான பொறுமதி. அப்ப அந்த உயிர் என்றால் அதுக்குள்ள யதார்த்தம் என்ன? அதுக்கு நேரம், காலம் இருக்குது. இதுதான் நாம் மனிதன் என்றா அவருக்கு உணர்வு பேர் சொல்றா சொல்லலாம். அவர் காலம். ஏன் இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், மௌலியை பேசிக்கொண்டிருக்கிறார் மகரிபுக்கு. இஷாவோட என்னுடைய காலம் முடிஞ்சு, உலகத்துக்கு அல்லாஹ் தரப்பட்ட காலம் முடிஞ்சு என்றா எல்லாம் கேட்பாங்க, பயம் பண்ண மௌலியை மொத்தம் போயிட்டாரா. அடுத்த வார்த்தை மையத்தை கெடுக்கிற மௌலவியோட பேர் கண்டாச்சு, ஜனாதா படக்கிற எல்லாம் கலந்துச்சு. ஏன்னா அதே கண்கள், அதே காது, அதே ஜுப்போட தான் அவரை வளர்த்தாட்டி வச்சிருக்குது, எல்லாம் இருக்கிறாரு. அப்ப ஏன் பேரை கூட சொல்றீங்க? இல்லை, ஒரு வித்தியாசமாக இல்லை. கண்ணியமான பேர் அவரோட நேரம் முடிஞ்சு.
நேரம் வந்ததுக்கு பின்னால மனிதருக்கு மனிதன் என்ற சொல்வதற்கு தகுதியான அத்தனை உறுப்புகளும் அவரிடத்தில் இருக்குது, தகமைகளும் இருக்குது. ஆனா அவர் மனிதன் என்று சொல்லப்படுவார். சடலம் அவரை மனிதனாக இதுவரைக்கும் சொல்லப்பட்டது எதற்காக வேண்டி அவரோட நேரம் இருக்கும் வரைக்கும். அல்லாஹ் கொடுத்த உலகத்தின் அந்த காலம் நேரம் முடிஞ்சுட்டா மனிதன் பேர் காட்டுவோம். மனிதன் என்றாலே நேரம். கனிமான பிரியார் உலகத்துல நாங்க மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது, சில நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நான் ஆரம்பத்தில் சொன்ன இவ்வளவு கோடிக்கணக்கான பொறுமதியான உடல் உறுப்புகள், அதனை இயக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளை, அது உலகத்தில் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நேரத்தை கொடுத்திருக்கிறான். எல்லாத்தையும் நேரம் பொறுமதியான. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்கள்ல குர்ஆன்ல இந்த நேரத்துடைய பல பகுதிகளின் மீது சத்தியம் செய்கிறார். மிக பொறுமதியானதின் மீது தான் நாம் சத்தியம் செய்வோம். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அது மிகவும் பொறுமதியானது. அதுல அல்லாஹ் நேரத்தின் மீது, அதனுடைய ஜுது ஒவ்வொரு பகுதிகளின் மீது, வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ், சுபஹுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸுஹா துஹாவுடைய நேரம் அதன் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா தஜல்லா பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷா இரவின் மீது சத்தியமாக. இதெல்லாம் என்ன? நேரத்துடைய பகுதிகள். இதன் மீது சத்தியம். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்துதான் முடிக்கிறான். வல் ஆஸ்ரி குர்ஆன்ல தனி சூறாவை இறக்கியிருக்கிறான். வல் ஆஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக. அந்த சூறாவுடைய பேரே காலம் தான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 114 சூறாக்கள்ல இந்த ஒரு சூறா மட்டும் இறக்கினாலும் மனிதனுக்கு போதும். ஏனென்றால் மனிதன் என்றால நேரம் தான். அந்த நேரம் முடிஞ்சுட்டா மனிதனுடைய சந்தர்ப்பம் எல்லாம் முடிஞ்சுட்டு அவனுடைய வாழ்க்கையை முடிஞ்சுட்டு, அந்த நேரத்தை பொறுமதியாக கழித்தான் என்றால் அதற்குரிய பிரதிபலனை நிரந்தரமாக பெற்றுக்கொள்வான், லாபகரமாக. அதனை வீணாக்கி விட்டான் என்றால் அதனுடைய நஷ்டத்தையும் நிரந்தரமாக பெற்றுக்கொள்வான். எனவேதான் சொல்றாங்க இந்த சூறா மட்டும் போதும். அந்த சூறா சொல்றது வல் ஆஸ்ரி. அந்த சூறா என்ன சொல்லுது? இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். இந்த மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இந்த சூறா அந்த காலத்தின் மீது சத்தியம் செஞ்சு சொல்லுது, மனிதனே நஷ்டத்தில் இருக்கு. ஏன்? மனிதன் என்றாலே நேரம். அதனை விளங்கி கொள்ளாவிட்டால் நஷ்டவாய்ப்பு. இன்னைக்கு மக்கள் என்ன செய்ய, டைம் போவதில்லை என்று நேரத்தை கடக்க பார்க்கணும். நேரம் கழிகிறத கொண்டாட பார்க்கிறாங்க. புதிய வருடம் வந்து புதிய வருடம் வரல, அவனோட நேரம் கழிந்துட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய அப்படி ஒரு முறை உண்டு. வேற கேலண்டர் அந்த முறையில தான் இருந்தாலும், ஹிஜ்ரி கேலண்டரை அதுதான் முஸ்லிம்களுக்குரியது, அது அல்லாத கேலண்டர்களை நாம் பாவிக்கிறதா இருந்தாலும் இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்யணும்? கண்ணீர் கொடுக்கணும். என் நேரம் மனிதன் என்று சொல்லக்கூடிய அது தகமை இந்த நேரத்தினால கிடைக்குது. அது கழிஞ்சிட்டு என்னுடைய அழிவின் பக்கம் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இனியவன பெரியார் சகோதரர்களே, அந்த சூறா சொல்றது நஷ்டத்தில் இருக்கு. நேரத்தை கவனிச்சுக்குவோம். நேரத்தை இதுல கழிக்க வேண்டும் என்பதை சூறா ஞாபகப்படுத்து. அதுல கழிக்கவர்கள் மட்டும்தான் நஷ்டத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். முதலாம் இல்லல்லதீன ஆமனு, ஈமான உண்டாக்கக்கூடியவர்கள். உலகத்துல 100 வருடங்கள் 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். கடும் பெரும் செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். பெரும் பெரும் ஆட்சியாளர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் சம்பவம் சொல்றான். அவருடைய சம்பவத்தை சொல்றான். எந்த அளவுக்கு அவருக்கு பலம், ஆட்சி, எனக்கு இவ்வளவு பெரிய பட்டாளம் படை இருக்குது, எனவே நான் தான் ரப்பு என்று தன்னுடைய அந்த வாயால வார அளவுக்கு அவருக்கு ஆட்சி பலம் கொடுக்கப்பட்டிருக்கு. காமான்
அவருக்கு மந்திரி, பலசாலிகள். நும்ரூத் உலகத்தாட்சி, ஒரு நாட்டை, ஒரு கண்டத்தை இல்ல முழு உலகத்திலே ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு உலகத்துக்கும் நான் தான் அரசன் வாழ்ந்தவங்க, பல வருடங்கள் வாழ்ந்தாங்க. என்ன நடந்துச்சு? இந்த இல்லல்லதீன ஆமனுக்குள்ளுக்கு சேரல, இல்லல்லதீன ஆமனுக்குள்ளுக்கு சேரல, நஷ்டவாளி ஆகிட்டார். கோடிக்கணக்கான சொத்து செல்வம் காரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல சொத்து செல்வங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் காரூனை ஞாபகப்படுத்தினார். உலகத்துல மனிதன் இன்னைக்கு மனிதன் என்றா உலகத்துல என்னென்ன எண்ணங்கள் ஆசைகள் வரும் என்று அல்லாஹ்க்கு தெரியும். ஆட்சி, பதவி, மோகம், சொத்து, செல்வம், இது எல்லாத்தையும் அல்லாஹ் முன்னைய சமுதாயத்தை கொடுத்து அள்ளி கொடுத்து அவர்கள் இல்லல்லதீன் இந்த பகுதிகளில் சேராததுனால நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க என்று குர்ஆன்ல மிக இறக்கமா அழகாக பல இடங்கள் எல்லாம் இறக்கப்பட்டார். காரூனை பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில் இருந்தாரு. அவர் பெரிய சொத்து, அவருக்கு இருந்த அந்த ஹசானாக்கள், அதுல உள்ள ஸ்டோர், அதுல பூட்டு, அதுல சாவிகளை சுமக்கிறதுக்கு, சாவிகள் சுமக்கிறதுக்கு பெரும் ஒரு படத்தை பலசாலியான படை. பெரிய பில்டிங் சைஸ் சாவி இல்ல, வளமையான சாவி தான். அதிகமான சாவிகள் இருக்குது இல்ல, அதிகமான பூட்டு, அதிகமான பூட்டாக்க அதிகமான ஸ்டோர்கள் இருக்கு, அதுல சாமான் இருக்குது. இவ்வளவு சொத்து செல்வம் அவருக்கு என்ன நடந்துச்சு? பெரும் சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்டாரு. ஆனா அந்த இல்லல்லதீன ஆமனுக்கு வரல. இறக்கமுள்ள அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம கொண்டு போயிட்டு, நபியே நீ சொல்லுங்க, உலகத்துடைய பாசத்தோடைய அலங்காரம் ஏமாந்திருப்பாரு, அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிய, சங்கையான நபி, கண்ணியமான நபி, சுப்ஹானல்லாஹ், கலீமுல்லா. இந்த நபிய அல்லாஹ் அனுப்பி அவர் போயிட்டு சொல்றாரு, இப்படிதான் நீங்க இது சொல்லி பாரு, மனிதன் என்ன நேரம் இது முடிஞ்சிட்டா நீங்க நஷ்டவாளி, அதனால உங்களுக்கு சொத்து செல்வங்களை தாராளமா அனுபவிங்க. அவளை நசீபக்கம் என்ற துணியா, அவளுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேறும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுக்கு தந்திருக்கிறார். அவர்கிட்ட இல்லல்லதீன ஆமனு அது இல்ல. அதனால என்ன சொன்னாரு? இன்னமா ஊத்திட்டு வாழை, இவ்வளவு பெரிய சொத்து செல்வங்களை இது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எடுத்தேன் தெரியுமா? இவ்வளவு நான் இரவு பகலாக வேர்வ ரத்தம் எவ்வளவு ஓடிப்பேன், உங்க லேசா நினைக்க வேணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து அப்படி சொல்லிட்டேன். கடைசியில அவரும் இல்ல, சொத்தும் இல்ல, பூமியோட அப்படியே சொல்லியாம கொண்டார். ஏன்? அவரோட நேரம் முடிஞ்சு. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் இவ்வளவு பெரிய சொத்து செல்வம் கிடைச்சி நஷ்டவாளியை செய்கிறார். இல்லல்லதீன ஆமனுக்கு வராது. இல்லல்லதீன ஆமன் ஈமான் உண்டாக்குறதுக்கு என்ன செய்யணும்? கோடிக்கணக்கு சொத்து ஒன்றும் இல்லை. அதுக்கு எதிரில் அதை செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா உலகத்துடைய ஆட்சியை கொடுத்திருந்தார். அதே போல காரூனோட பெரிய சொத்து செல்வங்கள் கொடுத்திருந்தார். காரூனுக்கு செல்வம் மட்டும்தான், அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டுச்சு. உலகத்துடைய ஆட்சி, உலகத்துடைய ஆட்சியிலே மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, ஜின்களுக்கு, மிருகங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப மிக ஏமாந்து போறதுக்கு, பெருமடிக்கிறதுக்கு தகுதியானவங்க தான் இவங்க. ஏன்? அப்படி யாருக்கும் கொடுக்கப்படல. நம்ரூதுக்கும் கொடுக்கப்படல, புக்துன் நஸருக்கும் கொடுக்கப்படல, சிக்கந்தர், துல்கர்னைன் அவங்களுக்கும் கொடுக்கப்படல. அவ்வளவு பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்டது. ஏமாறா இவங்க தான் ஏமாந்தீங்க. ஆனால் இல்லல்லதீன ஆமனு கொண்டுக்கு வந்தவர் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அந்த பல்கீஸ் ராணியுடைய சிம்ஹாசனத்தை கண்ணை மூடி துறக்கிறதுக்கு இடையில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பலசாலிகள் தனக்கு முன்னாடி வைக்கிறார். கட்டளையிட்ட எனக்கிட்டீங்க இவ்வளவு பெரிய பலசாலி அப்படி சொல்லு சொன்னா, அல்லாஹ் எனக்கு தந்தது.
காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஓடி திரும்பி வேர்வை கஷ்டம் சும்மா எல்லாம் உணர்ந்து கொடுத்துட்டு குழந்தைகள் பார்த்துட்டு அல்லாஹ் தந்திக்கிறான் மகனே, அல்லாஹ் தந்திக்கிறான், நல்லா சாப்பிடுங்க மாஷா அல்லாஹ் எனக்கு தந்தான். மனைவி சொன்ன அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான், மனைவி பார்த்து அல்லாஹ் தந்திக்கிறான், சுக்குரு செய்யுங்க நல்லா. கனிமா சகோதரர்களே, இதுதான் இல்லதீன ஆமோ மூலமாகத்தான் இந்த வார்த்தை வரும். எனவே இந்த வார்த்தையை உண்டாக்குறது தான் உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய முயற்சி. முழு ஆயுளையும் சொத்து செல்வத்தை கொடுத்து இந்த வார்த்தையை உண்டாக்க வேண்டாம். எங்களை விட பாக்கியசாலி உலகத்துல யாருமே இல்லை, யாருமே. ஏன் கோடிக்கணக்கான சொத்து செல்வங்களை அடைஞ்சும் இந்த வார்த்தையை மிஸ் பண்ணினதுனால உலகத்தில் அழிஞ்சிட்டு இருக்கிறார். ஆகிரத்திலே நிரந்தரமான கஷ்டம். அதுக்கு மாற்றமாக இந்த வார்த்தையை உண்டாக்கினார். சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இது தெரியும், அஸ்ஹாபு சுஃபல உள்ளவர். சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, பசி இல்லை, அது இல்லல்லதீன ஆமனு, இது ஈமான் உண்டாக்குறதுக்கான முயற்சி. அதுக்கு அடுத்தது வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் உண்டாக்குறதுக்கு உண்டான ஈமான், சாலிஹான அமல். ஈமான் உண்டாக்கினா சாலிஹான அமல். இது ரெண்டையும் பாதுகாக்கிறதுக்கு வதவாஸௌ பில் ஹக், மக்களுக்கு தாவத் கொடுக்கிறது. இந்த ஈமான் சாலிஹான அமலை உண்டாக்குறதுக்கு, மக்களிடத்தில் உண்டாக்குறதுக்கு முயற்சி செஞ்சால் ஈமான் சாலிஹான அமல் எங்களுக்கு உண்டாகும், பாதுகாக்கப்படும். தவாசி பில் ஹக், இந்த தாவத்துடைய உழைப்பை செய்யறதுக்கு தேவையான அடுத்த 4வது அம்சம் தவாசி பில் ஸப்ர், பொறுமையாக விட்டு கொடுப்போட சிரமங்களை சுமந்து கொண்டு தாங்கிக் கொண்டு இந்த தன்மை உண்டாக்குறது. இந்த 4 தன்மைகளை உண்டாக்குறது மூலமாக இந்த ஈமான் இல்லல்லதீன ஆமனுக்குள்ளுக்கு சேர்ந்துவார். ஒரு போதும் நஷ்டவாளி ஆகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, கண்ணியமான அவர் நிலைமை தெரியும், பசியில விழுந்து கிடப்பாரு மஸ்ஜிது நபவியில. இந்த ஈமானுடைய முயற்சி செஞ்சு பொறுமையா மக்கள் கேட்டாங்க, நீங்க மற்ற உங்களோட ஏனைய சஹாபாக்கள் மாதிரி இந்த தொழிலுக்கு இந்த நேரம் கொடுக்க இருக்கு சொன்னாங்க. இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ்வுடைய வஹி எவ்வளவு பொறுமதியானது, எவ்வளவு சிறந்தது. وأنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த வார்த்தை இந்த மலைகள்ல இறங்கிட்டா சுக்குநூறாக. وإن من الحجارة لما يتفجر منها الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله. நான் வரும் பொழுது இந்த கேண்டிலிருந்து தான் வந்தோம். தாட்ட வங்குவை தாண்டி பல மலைகள் இப்படி ரோட்டுக்கு வந்து இறங்கி கல் பாறைகள் எல்லாம் வந்துருக்கு, தண்ணி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான், இந்த மலைகள் இது சடப்பொருள், அஃலபுல் அஷியா, உலகத்துல ஆக இறுக்கமான கடினமான பொருள் கல். கல் நெஞ்சன்னு சொல்றாங்க, கல்லுமாய் நிற்கிறாரு. உதாரணம் காட்டுவோம். அல்லாஹ் சொல்றாரு, இது கூட வெடிச்சு அதுல இருந்து தண்ணீர் வருது. ஏன்? மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடைய வார்த்தை அது சுமக்குறேன்னு சொன்னா சுமக்காது. ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, எங்களால அல்லாஹ்வுடைய வார்த்தையை சுமக்க முடியாது, பயந்துட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு சுமத்தார். இவ்வளவு பொறுமதி வஹி யாருடைய நாவிலிருந்து வருது? அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாயிலிருந்து ஒருபோதும் பொய் வந்ததே இல்லை. ஒரு மனிதனை புண்படுத்தக்கூடிய வார்த்தை வந்ததே இல்லை. ஒரு மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை வந்ததே இல்லை. இவ்வளவு பரிசுத்தமான நாவிலிருந்து வருது. எந்த அளவுக்கு பரிசுத்தம்! சஹாபாக்களை காஃபிர்கள் பார்த்தாங்க, நபியும் இவங்க சின்ன கூட்டம் இருக்கிறாங்க, பலகீனமான மக்கள், அவங்களோட ஆடைகளும் ஒரு தாய் மாதிரி இருக்குது, பரம்பெரும் யுத்தங்களை வெற்றி கொள்றாங்க, என்ன இருக்குது என்று செக் பண்றது. இவங்களோட லேசா நாங்க போட்டு இந்த யுத்தம் செய்யக்கூடாது, இவங்களை பத்தி நான் படிக்கணும், ஸ்டடி பண்ணணும். வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இவங்கள வெற்றி கொள்ள முடியாது. அவர்களோட இருக்கக்கூடிய அந்த நபியோட இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எப்படி சொன்னா, நான் எத்தனையோ அரசர்களை கண்டிருக்கிறேன்,
அரசர்களிடத்துல பக்கத்தில் உள்ளவங்க பெரும் பெரும் அரசர்களோட வேலை செய்ய கட்டிக்கிறேன். இத மாதிரி அவர்களுடைய அரசர்களோட இருக்கிறவங்க அரசரை கண்ணியப்படுத்துறத காணல. ஏன்? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பினா அது கீழே விழுதில்லை. சஹாபாக்கள் எல்லாம் அப்படி எடுத்து மேல பரிசுத்தமான நாம் அவர்கள் ஒழு செஞ்சால் அதனுடைய தண்ணீர் கீழே விழுதில்லை. அபூபக்கர் சித்திக் அவர் நண்பர் என்ன சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வச்சிருக்குது வஃபாத்தாகி மக்கள் பதறி கொண்டிருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குழம்பி கொண்டிருக்கிறார். சரி அபூபக்கர் சித்திக் பார்த்து சொன்னாங்க, வந்து நபி அவருடைய நெத்திய மோந்தாங்க. சொன்னாங்க சிபத ஹய்யன் வ மையிதா யா ரசூலல்லாஹ், ஹயாத்தோட இருக்கிற நீங்க ரொம்ப மனமாக இருந்தீங்க, நீங்க பையி நீங்க வஃபாத்தா இருக்கிறீங்க, இப்பயும் மனமாகவே இருக்கிறீங்க யார சொல்லலாம். யார் சொல்ல நண்பர் சொல்ற இப்படியா ஒரு நபி. فأحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد النساء. அவருடைய நண்பர் சொல்றார், அப்படியான நபி. நண்பருக்கு தெரியும் அதிகமான நேரம் பழகுறவர். அவர் சொல்ற, உங்களை மாதிரி அழகான யாரும் கண்டில்லை, உங்களை மாதிரி அழகான ஒருத்தர் யாரும் எந்த ஒரு தாயும் பெற்றிருக்க முடியாது. நீங்க உங்களுக்கு விருப்பம் மாதிரி டிசைன் செட் பண்ணி படைக்கப்பட்டவர் போது அவர் அழகானவர். மனைவி சொல்றார், லனா ஷம்சுன் வலில் ஆபாத்தி ஷம்சுன், மனைவியுடைய ஷஹாதா. அந்த அன்பு நபி ஷஹாதா, மனைவியுடைய ஷஹாதா. என்ன உலகத்துல ஒரு சூரியன் இருக்குது, அது காலையில வரும். எங்கள்கிட்டையும் ஒரு சூரியன் இருக்குது, அது மாலையில தான் வரும். வந்தா எங்க வீடு ரொம்ப பிரகாசமாயிருக்கு. யாரை பத்தி சொல்றது? கரணம் மனைவி சொல்றது. இப்படியான ஒரு மனிதனுடைய நாவ். குழந்தை சொல்லுது சுப்ஹானல்லாஹ், சின்ன பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை தந்தையை இழந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கிட்டு வந்த சஹாபாக்களை பார்த்து படிக்கிறாங்க, மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதி அல்லா யஷும்ம முதஸ்ஸமானி கவாலியா. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மண்ணுடைய நறுமணத்தை நுகர்ந்து கொண்டு இருந்தவர்கள் என்ன கேடு உண்டாயிற்று? இதுக்கு பின்னால் அதை நுகர முடியாது. நடமாட மாட்டாங்களே இந்த மக்கால மதீனால. அவன் நடமாடக்கூடிய இடங்கள் அந்த மண்களுடைய நறுமணத்தை சுமந்து அதை நுகர்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு என்ன ஆகிட்டு? இதுக்கு பின்னால நுகர முடியாது. தன்னுடைய தந்தையை பார்க்க ஒரு மகள் சொல்றார், இப்படியான ஒரு நபியர். சுப்பத் அலைய மசாஇபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி ஃபிர்ன லயாலியா. அந்த தந்தை இழந்த இந்த மகளுக்கு உலகத்துல நிறைய பிரச்சனைகள், ரொம்ப சிரமப்பட்டாங்க பாத்திமா ரலியல்லாஹு உலகத்துல அவங்களோட வாழ்க்கையில. சொன்னாங்க, அந்த எல்லா சிரமங்கள் மத்தியில் என்னுடைய இந்த அன்பான இந்த கண்ணியமான இந்த தந்தையை இந்த நபி இழந்தேன், அதுவும் பெரிய ஒரு சுமையாக மாறிட்டு எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சுமை இந்த சிரமத்தை பகல்ல போட்டுட்டா, இவ்வளவு சூரியனுடைய வெளிச்சம் பார்த்து இவ்வளவு வெளிச்சமான பகல்ல போட்டுட்டா அது இரவாக மாறிடும். அவ்வளவு பெரிய சிரமம் எனக்கு வந்திருக்குது. நபி அவங்களுடைய இழப்புனால, தந்தையுடைய இழப்புனால கவலைய வருத்தத்தை தெளிவுபடுத்துறாங்க. இப்படியான தன்னுடைய சூழல்ல மனைவி, தன்னுடைய மகள், தன் நண்பர்களுடைய புகழ பெற்ற காபிர்கள் கூட வந்து இத மாதிரி ஒரு தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த பரிசுத்தமான நபியுடைய வார்த்தையிலிருந்து வகை வருது. இதை என்னுடைய காதால நான் கேட்கணும், அதுக்கு என்னுடைய தொழில் தடையாக இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் பசியில இங்க விழுந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிறேன். கனிமார்களே, இஸ்லாத்துக்கு ஹிஜ்ரி 7 வந்துடும். இஸ்லாத்துக்கு ஹிஜ்ரி நேரடியாக ரசூலுல்லாஹ் சந்திச்சு வரல. சுஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் தெரியும். அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. புத்தகத்தை காதல பஞ்சு அடிச்சு கொண்டு வராரு. மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க மக்காவுக்கு போனா ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு எங்கட கடவுளர் பேசுறாரு, அவரு சூனிய செய்றாரு, மதத்தை மாத்திடுவாரு, அதனால பஞ்சை வச்சுக்கொண்டு போற அளவுக்கு எந்த அளவுக்கு சொல்லி அவர் பஞ்சை வச்சுக்கொண்டு போனார். பேசிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் யோசிச்சா, நான் நல்லா படிச்சவர், எனக்கு அரபு தெரியும், எனக்கு நல்ல நான் புலவர் ஷாயிர், என்னத்தாலும் கேட்போமே சொல்லி பஞ்சை எடுக்கணும் என்று நியத்து வச்சாரு. அல்லாஹ்வுடைய வகையை கேட்கணும் என்று ஒரு சின்ன முயற்சி எடுத்தாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத் கொடுத்தார். அவர் பேசி அவர் கூட்டத்தாருக்கு, தௌஸ் கூட்டத்தாருக்கு தாவத் கொடுக்குறாரு. அதுல இஸ்லாத்துக்கு வராங்க. ஹிஜ்ரி 7 ரசூலுல்லாஹ்வோட கிட்டத்தட்ட 3 வருடங்கள்ட்ட இருந்தார். அபூ ஹுரைரா
நியத் என்பது இந்த அல்லாஹ்வுடைய வஹி நபியுடைய நாவிலிருந்து வரக்கூடிய இதை இந்த காதால கேட்கணும். துனியாவுடைய அலுவல்கள் இதனை தடை செய்யக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சய்யிதுல் முஹத்திஸீன் ரயீஸுல் முஹத்திஸீனாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சவங்க 5000 மேற்பட்ட ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சது அபூ ஹுரைரா. கண்ணியமான பெரியார் சகோதரர்களே, விளங்கினாங்க. அப்ப நஸ்ரவாலியா என்ன தொழில் பார்க்காம அப்படின்னு கொஞ்சம் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பிற்காலத்துல திமிஷ்குடைய கவர்னராக மாறிட்டார். திமிஷ்குடைய கவர்னராக மாறிட்டு சொல்றாங்க, ஆரம்பத்துல சிரமம், பசி, சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப கித்தான் துணி, ரொம்ப உயர்றான துணி வந்து என்னத்துக்கு உடுக்கிற, ஆரம்பத்துல உடுக்கிறதுக்கும் சரியான ஒரு ஆடை இல்லை. இப்ப தன்னுடைய மூக்க சீர்றதுக்கு, நான் சொல்றேன், கையை தொடங்கிறதுக்கு, வாய் தொடங்கிறதுக்கு போடவ உயர்றான துணி வந்து வச்சுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ஜஅல தீன கைவாமா, இந்த தீன, இந்த இஸ்லாத்தை பலப்படுத்தின அல்லாஹ்க்கே எல்லா புகழும். வஜஅல அபா ஹுரைரத இமாமா, இந்த மிஸ்கீனான ஏழையான அபூ ஹுரைராவை பெரிய ஒரு கவர்னராக ஆக்கினான். அல்லாஹ் கேட்கலாம். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமானுடைய, இந்த தீனுடைய பரக்கத்து அது உலகத்திலே அல்லாஹ் காட்டுறான். ஆக பெரிய தீனுடைய செல்வம் என்ன? உள்ளத்துல கிடைக்கக்கூடிய நிம்மதி. உள்ளத்துல கிடைக்கும். உலகத்துல பெரும் பிரச்சனைகள் இருக்குது, உள்ளம் அமைதியா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியதுதான் நடக்கும். நான் பார்த்துட்டேன், ஒரு பகுதியில் வேலை செஞ்ச ஒருத்தரை பார்க்கறதுக்கு போனோம். அவரோட வீடு அப்படியே மலையிலிருந்து விழுந்திருக்குது. சந்திக்கிறதுக்கு போனா அவர் என்னோட வீடு கூலிக்கு எடுத்து வைத்து மாறிக்கிறார். கிட்டத்தட்ட 6-7 குழந்தைகள். சரி, அங்க போயிட்டு அங்க பார்ப்போம்னு சொல்லி பாதைகள் போ கிடைக்கல. ஒரு பொறுப்புதாரி போனாரு, அவர்கிட்ட விசாரிச்சு சொன்னாரு. அங்க போனா அங்கேயும் அவர் இல்லை, அவரோட மனைவி குழந்தைகள் இருந்தாங்க. அவர் 3 நாள் பேசிக்கிறார். வீடு இங்க விழுந்து இருக்கிறதுக்கு வீடு இல்லை. இன்னொரு பகுதிக்கு போயிட்டு ஒரு வீடு ஒன்று எடுத்து இருந்து கொண்டு மனைவியும் அந்த பல குழந்தைகளை வச்சுட்டு என்ன காரணம்? அவருக்கு இன்னொரு வீடு இருந்துச்சு அல்லது கோடிக்கணக்கான சொத்து இருக்குது இல்ல, உள்ளம் அமைதியா இருக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் உலகத்தில் நடக்கும். சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு உஹதுல அவர்கள் சக்கராத்தில் இருக்கிறார். சக்கராத் உலகத்துல மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டிலையும் சக்கராத்துல வரக்கூடிய ஒரு தட்டுல வச்ச எந்த தட்டுத்தாலும் சக்கராத் பயங்கரமான உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பயங்கரமான சந்தர்ப்பம். அல்லாஹ் எங்கட அந்த நிலைமைய ரொம்ப சிறந்ததாக ஆக்குவானா. இந்த நேரத்துல அந்த சாதின் ரலியல்லாஹு இருக்கிறார். முஹதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சாதின் ரபியை தேடிக்குவாங்க. அவரை கண்டா என்னுடைய சலாத்தை தேடி போறாங்க. கடைசி சக்கராத்தில் இருக்கிறார். அவரை சந்திச்சு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சலாம் சொல்லல. காரணம், அவர் சக்கராத்துடைய நேரத்துல நபி அவங்களுக்கு என்ன ஆகிச்சோ, என் உலகத்துல ஒரு பொய் வதந்தி பரத்தப்பட்டுச்சு, நபி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். திடீரென்று ஏற்பட்ட அந்த சம்பவங்கள் சரி, மக்கள் நல்லோடப்பட்டு அவர்கள் வாள் வெட்டு, ஆனா விரண்டோட அல்ல, திரும்ப சண்டை முன்னு கொடுத்து அவர்கள் ஷஹீதாக்கப்பட அண்ணன் நினைக்கிறாங்க. உள்ளத்துல யோசனை வருது, ரசூலுல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டது என்ன நடந்துச்சு? சக்கராத்துடைய நேரம். அது சாதின் வாழ் வந்ததோட சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. சலாத்தை சொன்னதை ரசூலுல்லாஹ் சலாத்து சொல்ல அனுப்பினாங்க. அதனால சொன்னாங்க, உங்கள ஒருவர் முஸ்லிம்கள ஒருவர் உயிருடன் இருக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஏதாவது ஆகினால் கியாமத்து நாள்ல நீங்க அனைவரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். இது எங்க சொல்றது? சக்கராத்துல. தன்னுடைய நிலம் என்ன ஆக போகுது? உசுறு போகுது. ஆனா அவ்வளவு தெளிவாக அமைதியாக இருக்கிறாரு. உள்ளம் அமைதியா இருக்கு. ஈமானுடைய இருக்கு. ரசூலுல்லாஹ் பத்தி திக்ர் பண்றது. கனிமரத்துல ஈமான்ல கிடைக்கக்கூடிய சிறப்பு இதுதான். உலகத்திலேயே செல்வங்களால் ஒன்று நடக்க போகுது. உள்ளத்துல கிடைக்க அமைதி, உலகத்துல வரக்கூடிய லாபங்கள் கண்ணியமாக சொல்ற ஏனைய உலகத்துல கிடைக்கக்கூடிய நியமத்தில் இருக்குது.
அது உலகத்துல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சில காலம் சந்தோஷம், சில காலம் கவலை, சில காலம் ஆசியத்து, சில காலம் நோய், சில காலம் பிரச்சனை, சில காலம் அப்படி வந்துடும். ஆனா இந்த ஈமானுடைய நியமத்தை அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உண்டாக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உண்டாக்க வேண்டாம். உலகத்தில் ஆகக்கூடிய எல்லா காலங்களிலும் நிகழலாம். நான் பார்க்கிறேன் பிரச்சனைகள் வந்து கோடிக்கணக்கான வீடுகள் இல்லாம போயிட்டு. அது சில காலம் அப்படியே லாபம், நஷ்டம், சந்தோஷம், துக்கம். ஆனா இவருடைய நேரத்தை, காலத்தை, சொத்து, செல்வத்தை அல்லாஹ் தீனுக்கு செலவழிச்சு ஈமான் உண்டாக்கி கொண்டாருங்க. எல்லா காலங்களும் இதே மாதிரி. எந்த அளவுக்கு சக்கராத்துல கூட சக்கராத் வரைக்கும் உலகத்துல நிம்மதியை கப்பல் தாண்ட சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். கப்பல் தாண்ட பெரிய சரக்கு கப்பல் கோடிக்கணக்கான அந்த இமாமுக்கு சொல்லப்பட்டுச்சு. அவர் உள்ளத்தை பார்த்து சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ். திரும்பவும் அவருக்கு சொல்லப்பட்டுச்சு, இல்ல இல்ல இது உங்களோட இல்லை, இது வேற கப்பல். இத்தனை கட்டையில அதுக்குள்ளே ஒரு கப்பல், அதுல எத்தனை சரக்கு கோடிக்கணக்கான சாமான். திரும்ப சொல்லப்பட்டுச்சு உங்களோட இல்லை, என்ன சொல்ற? திரும்ப உள்ளத்தை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ். கேட்டாங்க, என்ன நீங்க நேரத்தோட இருக்கிற போல அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரு. இந்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் எனக்கு இழந்திருக்குது. நான் இந்த உள்ளத்தை பார்க்க உள்ளம் என்ன சொல்லுது? உள்ளம் எந்த பதட்டமும் இல்லாம. அதான் என்ன நடக்க போகுது? அது கிடைச்சது அல்லாஹ் நாட்டம் தான் உலகத்துல நடக்க போகுது. அது ஒன்றும் இல்லை. குடித்து வைக்கிறாரு, நிம்மதியை பாரு. அவர் சாப்பிடுவார், எல்லாம் செய்வார். இதுதான் இருக்கணும் சாப்பிடுறதுக்கு இல்ல இல்ல. கோடிக்கணக்கை வச்சுக்கொண்டு சாப்பிட முடியாமல் பல நாடுகள்ல மக்கள் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கு வச்சுக்கொண்டு வாழ தெரியாம. நாங்க ஜப்பானுக்கு போனா ஜப்பான் போவத எல்லாத்துடைய எண்ணம் எங்களையும் எங்களை நாடும் ஜப்பானை மாதிரி ஆகினா நல்லா இருக்குமே. அங்க போயிட்டு ஒரு பகுதியில வேலை செஞ்சு மாறுறோம். சொல்றாங்க, இங்க ஜப்பான்ல வருடம் 30,000 பேர் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. வருடத்துக்கு 30,000 பேர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மின் மர்சலாக்கவே துஆ ஓதிச்சு. ஸ்ரீலங்கால அப்படி ஒரு கேள்வி கேட்கறது. ஜப்பான் ஸ்ரீலங்கா ஆகட்டும். பாப்பா என்ன காரணம்? எல்லாத்தையும் கண்ட உலகத்துல என்னென்ன வசதி இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். நல்ல வல்லரசு நாடு ஒன்று எங்களுக்கு தெரியும் ஜப்பான். நான் சவுதியில வேலை செய்யும் இடத்துல அரபிகள்கிட்ட சம்பவம் சொன்னேன். இப்போ ஜப்பான்டா தெரியும் தானே, நாங்கள் ஜப்பான்டா எடுத்துருவோம். மற்றவங்க பேரை கேட்டால் அது அதுக்கு யோசிப்போம். அந்த அரசி தெரிஞ்சு கேட்டாரு, அவங்களோட அப்படிங்களா? அவர் ரொம்ப சொன்னாரு, ஜப்பான்டா இங்கேயே நாங்கள் எடுத்துருவோம், சைனாண்டா கொஞ்சம் தூரமாகிடுவோமே. அவங்களோடலையும் அப்படி இல்லை. அப்போ எங்களுக்கு தெரியும் ஜப்பானுக்கு. மக்கள் ஏன் இவ்வளவு எந்த அளவுக்கு அவர்கள் தற்கொலையால சிரமம் தாங்கிக் கொள்ளலாம். அங்க பாயிரம் இங்க பாயிரம் ரோட்ல போகலாம். அரசாங்கத்தால முடிவு செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம் என்று 2 இடங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. எதற்கு? சுற்றுலா பயணம் செல்வதற்கு அல்ல, தற்கொலை செய்திருக்காங்க. ஆனா காரணம் ஒன்றுதாங்க. சுற்றுலா பயணம் செல்றாங்க, நிறைய மக்கள் பார்க்கணும், அங்களைகள் அடையிறாங்க, செய்யறாங்க. என்னதுக்கு? நிம்மதி அடையிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி ஜப்பான் மக்களும் தற்கொலை செய்யறாங்க. என்னதுக்கா? நிம்மதி அடைகிறதுக்காக வேண்டியன்னு சொன்னாங்க. புஜி மவுண்டன் என்று சொல்லி ஒரு ஐஸ் மலை ஒன்று, அதுல நான் போனேன். இப்ப குளிர்காலம், நான் பீச்சிகள் இருக்கிற பிப்ரவரி போன வருஷத்தில். அப்ப அங்க போய்த்து கொள்ளல, குறிப்பிட்ட இல்ல மூடி வச்சு அதுக்குள்ள போனா தாங்கிக் கொள்ளல, அது குளிரால தாங்கிக் கொள்ளலான்னு மூடி. அங்க ஒரு இடம் இருக்குதான். என்ன தற்கொலை செய்யும் கண்டிப்பாக சொல்றது. காரணம் என்ன? காரணம் கிடைக்குன்னா எல்லா சத்தம் கிடைச்சிருக்குது அவங்களுக்கு. காரணம் என்னன்னா, இல்லல்லதீன ஆமனுக்குள்ளும் வரல, நிம்மதி இல்லை. நிம்மதியை தேடி மக்கள் உலகத்தில் அழிகிறாங்க. சொத்து செல்வம் தெரிகிறது இல்லை, இந்த நிம்மதி உள்ளத்தில் அந்த தைரியம் என ரொம்ப அல்லாஹ் என்னையோடு இருக்கிறான். உலகத்துல நான் சொன்ன ஆரம்பத்துல பிறனுடைய படை, நான் ரப் என்ற அளவுக்கு அவனுடைய படை எந்த அளவுக்கு பலமா இருந்திருக்கும். அந்த படை என்னை துரத்தி வந்து கொண்டிருக்குது, எங்களை துரத்தி வந்து கொண்டிருக்குது. முன்னால கடல். அப்ப அல்லாட வல்லமைகளை கொஞ்சம் இல்லதே ஆமனோட ஏகிற மக்களும் ஏகிறாங்க. அவங்களே சொன்னாங்க, இன்னா லமுத்திரக்கும். அவ்வளவு பயங்கரமான நிலைமை. நாங்க
போகாம நின்றாலும் எங்களுக்கு அழிவு, போனாலும் தண்ணீர் அழிவு. அவங்க இல்லதி ராமனு தான் அதில் பலம் இல்லை. அத்தனை முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். காத்தி வசவாசம் ஹாத்தி வசவாசம் பிஸ்தபர் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சாதான் எங்களுக்கு பாதுகாக்கும். லபீர் கூசர் நஷ்டத்தில் இருக்கிறாங்க, இல்லதி ராமனோ மட்டும் அல்ல சொல்லல, அது தொடர்ச்சி, அதை பூர்த்தி செய்யுங்க, உழைப்பு செஞ்சு கொண்டே இருக்கீங்க, அந்த ஈமான் உண்டாயிக்கணும். அந்த மக்கள் சொன்னா இன்னும் அளவு திறக்கும். அப்ப தன்னோட இருக்கக்கூடிய அந்த மக்களும் இப்ப கலந்துட்டாங்க மாதிரி நல்ல வார்த்தைகள் சொன்னாலும் பரவாயில்ல. அதன் மூசாலேதான் மட்டும் ஒரு மனிதர் ஆகப்பெரிய படை, உலகத்தில் உள்ள படை அந்த காலத்துல வந்து கொட்டி என்ன சொன்னாங்க, கல்லா ஒரு போதும் நடக்காது. அவங்க சொன்ன வார்த்தை அந்த இக்கட்டான நேரத்துல பிறகு நாங்க இந்த சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டு பிரச்சனைகள் முடிஞ்ச பிறகு ஆக்கள் சிரமங்கள் முடிஞ்ச அங்கே போல என்ன செய்ய அல்லாட ஏற்பாடு இது இல்லை. இந்த சதுரம் எந்த சதுரம் பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது, நாவல இது என்ன வருது, இந்த ரெண்டு மலக்குமார்களும் அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எழுதுறதுக்கு. அந்த நேரத்தில் அல்லாட ஏற்பாடு. முன்னால் உள்ள மனிதனுக்கு ஏற்றுறதெல்லாம் ஏற்றிட்டு அவங்களால தான் கடைசிக்கு என்ன செய்ய அல்லாட ஏற்பாடு அது அல்லா எதிர்பார்க்கறான் இல்லை. அதுல மூசாலேசன் நீக்கக்கூடிய தனி மனிதர் தனி மனிதர் ஆயிட்டாரு. ஏன் மக்கள் சொல்றாங்க எங்களைய மாட்டப்படும் நீங்க செஞ்ச வேலைன்னு அவரும் போம் நாங்க வந்தவங்க நபியை பார்த்துட்டு சொன்னது, நபி அவங்க கல்லா ஒரு போதும் இது நடக்காது, ரப்பி சயஹ்தி ஏன ரப்பு அல்லாஹ் என்னையோட இருக்கிறான், அவன் வழி காட்டுவான். வழி இல்லையே முன்னுக்கு, கடல் இதுக்காக இந்த வழி இல்லை, அல்லாஹ் வழி காட்டுவான், அது அவனுக்கு தான் தெரியும். அல்லாட கட்டல் உடனே வரும். இந்த வார்த்தை எத்தனத்துக்கு பின்னால் இந்த வார்த்தை அல்லாஹ் வழிகாட்டுவான், இதோ வழிகாட்டுகிறேன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன அடியான் என்னைய கூப்பிட மாட்டானா, சஹஜத்துல வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கூப்பிடுறோம் இல்ல, காலையில இருந்து சொல்றோம் என்ன செய்ய அல்லாஹ் எனக்கு தரல, கேட்கவே இல்லைனா பிரச்சனையின் பொழுது அல்லாட ஏற்பாடு அல்லாஹ் இன்னைக்கு அல்லா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சோதனைகளை கொடுத்து இப்ப சாரி என் பேரை சொல்றானா அடியான், அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ் எவ்வளவு செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு செய்வான் என்று சொல்லாத எதிர்பார்த்து என்னத்துக்கு அம்மை யுஜீபுல் முக்தர்ர இதா தஆன். சங்கடத்துல கஷ்டங்கள்ல பிரச்சனைகள்ல சிக்கி கொண்டிருக்க மனிதன அவன் அழைத்தால் உடனே பதில் சொல்லக்கூடிய அல்லாஹ், அவன் அல்லாத வேற யாராவது இருக்கிறார், இலாஹும் மஅல்லாஹ், வேற யாராவது இருக்கிறாரா கேட்கிறேன். அந்த நேரத்துல இதை உண்டாக்கணும். இது இந்த நான் சொன்னது சதத்துண்டால வார வார்த்தை இல்லை, இது முயற்சி செஞ்சு பேசி உள்ளத்துல உண்டாக்கி அல்லாஹ்ட புறத்திலிருந்து இந்த வார்த்தைகள் வார அளவுக்கு நான் உண்டாகிறேன். அல்லாஹ் என்னோட இருக்கிறார் சொன்னாங்க. நீங்க அசாவ கடல் அடிக்க தண்ணியில பிறகோட தலையில கசக்குவாங்க, தலை இல்லை யோசிக்கையும் இல்லை, அடிச்சுட்டாங்க. இப்ப இவ்வளவு சம்பவத்தை அடிச்ச போல என்ன நடக்கும் என்றது அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சமும் தெரியாது. வஹி ஆரம்பிச்சு நான் இப்படிதான் செய்ய போறேன், நீங்க பயப்பட மாட்டீங்க அப்படி ஒன்றும் தெரியாது. மினிமா சொல்ல இது வந்து முஷாஹாதாவுடைய பார்த்து ஈமான் கொண்டது இல்ல, நபிமார்களுடைய யகீன். மினிமா சொல்ற அவருடைய யகீனான விஷயம், உள்ளத்துல கைபுடைய ஈமான், பார்த்ததில்லை, பூர்த்தியான நம்பிக்கை. எனவேதான் அந்த முயற்சியில் எங்களுக்கு ஈடுபட சொல்றாங்க. இந்த முஜாஹதா செஞ்சு அந்த நம்பிக்கையை கொண்டுறோம். நடக்குதான்னு பார்த்துட்டு நம்புறது இது பார்வையுடைய ஈமான். அது சிறப்போது உணர்வு பார்வையிட்டு பார்த்துட்டா அது அண்டை கண்டது இப்படி எப்படியோ தெரியாது மாறிடும். அடிச்சா 12 பாதைகள் அலமி ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை தமாம்ல கபீப் என்று சொல்லக்கூடிய இடம், அங்கேயும் போகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் இருந்தா பஹரைனுடைய அந்த கடல். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துல சொல்றாங்க, இந்த படையில அமீருடைய இதை நான் பார்த்தேன், அவங்க என்ன சொன்னாங்க, இதை கடலை கொண்டு கடலை கடக்கணும் அந்த படையை பிடிக்கிறதுக்காகவே. அவங்களோட ரிவாயத்துல வருது அவுலியூ பிஸ்மில்லா, இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது யா அலி யா அவீம் யா ஹலீம் யா கரீம் என்று சொல்லக்கூடிய துவா வந்துட்டு போனாங்க. இந்த ரிவாயத்துல ஒன்றுமே இல்லை. வந்தாங்க அமித்ஷா, பார்த்தாங்க கடலை, மாமூர்களை பார்த்து பிஸ்மில்லா வாங்க போவோம். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துல நாங்க சொல்றோம் கடல் மாய் பிரச்சனை இருக்குது, இது கடலே முன்னுக்கு வந்திருக்குது. உள்ளத்துல எந்த பயமும் இல்லை, பூர்த்தியான நம்பிக்கை. பார்வையில இந்த தண்ணீரால் இதுக்கு நடக்கும்,
இந்த தண்ணீரை படைச்சரப்பு அல்லாஹ்வால இதெல்லாம் செய்ய இந்த நம்பிக்கையை உண்டாக்கினாங்க. முஜாஹதா செஞ்சு கஷ்டப்பட்டு தன்னுடைய நேரத்தை காலத்தை சொத்து செலவழிச்சு இந்த ஈமான் உண்டாக்கி கொண்டாங்க. எந்த சொத்தும் இல்லை, எந்த செல்வம் இல்லை, எந்த சாதனைகளும் இல்லாம அவர்கள் தான் அரசர், அவர்கள் தான் செல்வந்தர்கள். கண்ணியமான பெரியார் சகோதரர்களே, கடல் மாதிரி பிரச்சனையில கடலே முன்னுக்கு வந்தாலும் அமைதியாக நிம்மதியாக இதுதான் இந்த ஈமான். ஈமானுடைய லாபம் உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கும். உலகத்தில் ஈமானுடைய சரியான லாபத்தை அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால காட்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதை உலகத்துல காட்டினால தாங்க முடியாது. ஏன் அந்த அளவு சன்மானங்கள் கிடைக்கிறார். சன்மானம் இந்த சஹாபாக்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் இருந்துச்சு. இதுவரைக்கும் கியாமத் வரைக்கும் இந்த சஹாபாக்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன இருந்துச்சு? கிட்டத்தட்ட சஹாபாக்கள்ல 70-80 பேர்கள் தான் எழுத வாசிக்க தெரியும். 1,24,000 படிப்பு சொத்து செல்வம் அபூஹுரைரா பத்தி கதை சொல்லி கண்ணியமான சகோதரன் ஈமான உண்டாகி கொண்டதுனால உலகத்தை ஆண்டாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியாது தன்னுடைய ஆடுகள் இன்று வரைக்கும் பேசுகிறேன். உலகத்துல கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. இந்த நம்பிக்கை இந்த ஜப்பான் மக்களுக்கு கிடைக்காத பாக்கியம் இருக்காங்க. கவலைப்படுறோம். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு தெரியும். நாங்க யோசிக்கிறோம் அது இல்லை இது இல்லை ஜப்பான். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு தெரியும். உயிரை ஒரு மனிதன் இவ்வளவு முயற்சி செய்யற அந்த உயிரை பாதுகாத்துக்கொண்டு வசதியா நல்ல நிம்மதியா வரும். அந்த உயிரை எல்லாத்தையும் வைத்து கொண்டு மாய்த்து கொள்கிறார்கள் என்றால் அவன் உள்ள எந்த அளவுக்கு இறுகி நோகடிக்கப்பட்டு கஷ்டத்துல உள்ளாகப்பட்டீங்க. என்ன கஷ்டம்? பசியில் இருந்ததா, கடனா, இல்ல ஏதோ ஒரு விதமான படைச்சவனை பல காலங்கள் மறந்து வாழ்ந்து உலகத்தில் நிம்மதியா வாழ முடியாது. அதனை அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இரவுடைய சுஜூத் அவர்களுக்கு இல்லை. இரவுல எழுப்பி சுஜூதுல அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எவ்வளவு எனக்கு நியமம் செஞ்சிருக்கிறார், எவ்வளவு காலங்கள் நிம்மதியாக ஆகப்படி உனைய விலைக்கு எவ்வளவு கண்ணியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி சாப்பிடுறேன்னு தெரியும் இந்த மார்க்கத்துல, எப்படி வெளிவாசல் போகணும் எனக்கு தெரியும், எப்படி திருமணம் முடிக்கணும் தெரியும். இவ்வளவு கண்ணியமா நான் பாக்குற மக்களை இப்படி சுத்தம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படி நான் நினைக்கிறோம். இல்ல கவலைப்பட தெரியாது. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அவரை பத்தி கவலைப்பட்டு இந்த இரவுடைய சுற்று இரவுல அல்லாஹ் கொடுத்து அழுவுறது. என்னுடைய பிரச்சனை நீக்கியோ இல்லையோ பிரச்சனை உள்ள எழுதி இரவுல அல்லாஹ் முன்னுக்கு அழுந்து கொஞ்சம் நிம்மதி வந்தது. நாங்கெல்லாம் அனுபவிச்சுக்கிறோம், முயற்சி செய்வோம், தொடர்ந்து அனுபவிப்போம். இரவுல எழுதி பிரச்சனைகளை நிலைமைகளை சொல்லி அல்லாத அழுதுருவோம். பிரச்சனை நீங்காட்டி பரவாயில்ல, அதுல கிடைக்கிற நிம்மதி இருக்குது. அது அந்த ஜப்பான் மக்களுக்கு கிடைக்கல. அவர்கள் விளங்கினார்கள் என்றால் முதலாவது வந்துடுவாங்க. கண்ணியமான பெரியார சகோதரர்களே, அல்லாஹ் தந்திக்கூடிய ஈமானுடைய பாக்கியம் இதுதான். அல்லாஹ் என்று சொல்ற கலிமா தய்யிபா, மனமான வார்த்தை, சும்மா லேசான வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அவன் இருக்கிறான், அவன் தான் செய்வான், அவன் போதுமானவன், நான் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவனால் தான் நடக்கும் என்றது லேசான கலிமா. இது மனமான கலிமா, கலிமா தய்யிபா. கண்ணியமான முயற்சி செஞ்சு இதை சரியாக உள்ளத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் வாழ்க்கை ஹயாத்தம் தய்யிபா, மனமானி. சஹாபாக்கள் மனமாக வாழ்ந்தாங்க. சஹாபாக்களிடம் அவங்கள மாதிரி வாழ்க்கையில யாரெல்லாம் எங்களையும் சஹாபாக்கள் நான் துவா கேட்கிறேன். என்ன நினைச்சு அவங்கள்ட்ட குடிசை வீடுகள் ஹிஜ்ரி 7 வரைக்கும் மஸ்ஜிது நபவிக்கே ஒரு வெளிச்சம், ஒரு லைட் இல்லை, வீடுகளுக்கு இருக்கு. அப்படிங்கிற மஸ்ஜிதுகள் கண்ணியமாக எப்படி ஆனா அது சஹாபாக்கள் மாதிரி வாழ்வாங்க. அவர்களும் வந்து சொல்லலாம் எங்களை மாதிரி கூணும் இஸ்லானா, எங்களை மாதிரி வாழுங்க. அல்லாஹ் சொல்றாங்க ஆமீனு கமா ஆமனன்னா, சஹாபாக்கள் மாதிரி ஈமான் கொள்ளுங்க. இதுதான் இந்த கலிமா தய்யிபால தான் நடந்து சொன்னாங்க. ஹயாத்த தய்யிப், மௌத்தாகிட்டா அல்லாஹ் கியாமத்னால அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் இங்கே எங்களுக்கு சில நேரங்கள் கொடுக்கப்பட்டீங்க. நான் சொன்ன மாதிரி நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, நேரங்கள் கழிஞ்சு கொண்டே இருக்குது. இதை நாங்க அல்லாஹ் தீனுக்கு போட்டு எங்களை சொத்துல அல்லாஹ் தீனுக்கு போட்டு இந்த கலிமா தய்யிபா உண்டாகி கொண்ட வேண்டாம். இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்துல ஹயாத்த தய்யிபா, மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமாக மசாகின தய்யிபா, மனமான தங்குமிடங்கள் எங்களை பார்த்து கொண்டீங்க. முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ், முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க யார் தயாரிங்க அவசரமாக எங்களோட காலங்கள் நேரங்களை அல்லாஹ் தீனுக்காக கொடுத்து அல்லாஹ் பாதையில வெளியாகும். இந்த அடிப்படையில கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ். அவங்க தான் உம்மத்துடைய சொத்து முன்மாதிரியானவங்க, வருடம் முடிச்சவங்க இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். அதுல யார் தயார் அவசரமாக 2வது வருடத்துக்கு போய் யார் தயார் இன்ஷா அல்லாஹ் பேர்களுக்கு நல்லா ஆரம்பம் செய்வாங்க. வருடம் முடிச்ச உலமாக்கள், சங்கியான உலமாக்கள் 2வது வருடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் யார் தயார் அல்லாஹ் கபூல் செய்வானா.
போக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவானாக. சகல நிலைமைகளையும் சீராக்கி கொடுக்கானா. அது சகல நிலைமைகளையும் அல்லாஹ் தாலா உண்டாக்கி லேசாக்கி கொடுப்பான். அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் லேசாக்குவானா. இன்னும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், தைரியப்படுங்க. நிறைய ஜமாத்கள் உலமாக்கள், தனியார் உலமாக்கள் பல வருடங்கள் அல்லாஹ் தீனை படிக்கிறதுக்காக செலவழிச்சு, அதுக்கு பின்னால முதலாம் வருடம் 1 வருடம் அல்லாஹ் பாதையில செலவழிச்சு, இப்பொழுது 2வது வருடம் இதுக்கும் ஆமன்னா சல்லம்னா கொடுத்து வெளியாகிறாங்க. கிட்டத்தட்ட 13 ஜமாத்துகள் வெளியாயிட்டு 14வது ஜமாத் வந்திருக்குது. அவங்க இடத்துல அவங்க சில தக்காதாக்கள் வந்திருக்கிறாங்க, போறாங்க. 14 கிட்டத்தட்ட 103 உலமாக்கள் வெளியாயிட்டாங்க. 103 உலமாக்கள் எல்லாம் வெளிநாடு சஃபர். அல்லாஹ் தாலாவோட இரக்கம் அல்லாஹ் தாலா செஞ்சுக்க. மக்கள் நடக்கிற ஈமான்ல பார்வையில சந்தைகள் சித்திகள் திரும்பப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தாலா செஞ்சு காட்டுறார். அதிகமான உலமாக்கள் மஸ்ஜித்ல இருக்கக்கூடியவங்க, மதரசாக்கள் இருக்கக்கூடிய தெரியும் நிலைமை. உலக சாதனைகள் அடிப்படையில நான் மனிதன் அவசரமா பார்த்து ஏமாந்துடக்கூடாதுன்னு அல்லாஹ் இறக்கப்பட்டு இந்த ஆரம்பங்கள்ல அதிகமான போனவங்கள்ல மஸ்ஜிதுடைய இமாமுகள், மதரசாவுடைய உஸ்தாத்மார்கள் தான் அடிக்குது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் நடக்குது. யாருக்கு கேட்ட மாச ஆர்வம் இருக்குது அவங்க அடைஞ்சு கொள்றாங்க. இதெல்லாம் காட்டிக்க அல்ல எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. மாத்தி தெரிஞ்சுட்டா எங்களுக்கு அப்படிங்கோ இப்படிங்கோ ஏமாந்து போகக்கூடாதுன்னு அல்லாஹ் எங்களுக்கு பல குர்ஆன்ல நிறைய சம்பவங்களை காட்டிட்டான். அதுல எந்த சந்தேகம் இல்லை என்றாலும் அல்லாஹ் இன்னும் இறக்கப்படுறோம். தைரியப்படுறோம் இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்கு இன்ஷா அல்லாஹ் வருட உலமாக்கள் இன்ஷா 2வது வருடத்துக்கு இன்ஷா பேர்களை இன்ஷா அல்லாஹ் தல்தீப் செஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஜமாத்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊர்லயும் இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு பாக்கியம். நாங்களும் துஆ செய்வோம், முயற்சி செய்வோம், அவங்களோட பேசுவோம், எங்களால் உண்டான அவங்களுக்கான சதா கொடுப்போம். ஒரு உலமாக்களுடைய 2வது வருஷம் ஜமாத் எனது 7வது பகுதியில் வெளியாயினா என் ஊருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு சரி. நாங்களும் முயற்சி நிச்சயமா இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் 1வது வருடம் போகக்கூடிய உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் 1வது வருடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நான் இப்பதான் தஹ்சீலான புள்ளையில் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 1வது வருடம் முடிக்க கிடைக்கல. நான் ஒரு முயற்சி செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். 1வது வருடம் முடிக்கணும். உலக நாடுகளுக்கு நானும் போகணும் இன்ஷா அல்லாஹ். யாரை கேட்க இன்ஷா அல்லாஹ் 1வது வருடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் புரிந்து கொள்வானா. மாஷா அல்லாஹ் மோசமானவர்கள் அல்லாஹ் கபூல் செய்வானா. வேறு யார் இன்ஷா அல்லாஹ் பல வருடங்கள் அல்லாஹ் பல ரசூல் மதரசாலை கழிச்சுட்டு இன்னும் ஒரு வருடம் அல்லாஹ் தீனுக்காக வேண்டி தயாராகிறான். அவங்களுக்கு துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. ஆமீன் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வானா. சகல நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்குவானா. வீட்டுடைய நாட்டுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்குவானா. இது சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் எங்களுக்கு ஒரு பல வருடங்கள் முன்பின் ஆகிட்டு ஒரு நியத் வருது. நான் கிட்டத்தட்ட 20 உலமாக்கள் மாதிரி நாங்கள் சந்திச்சோம் இந்த வருஷம். சென்ற வருஷம் திருமணம் முடிச்சு இந்த 2வது வருடம் போகணும் என்று உலகத்துக்கு நான் போகணும் என்ற நியத்து வந்து அவங்களுக்கு. ஆனா வருடம் முடிக்க கிடைக்காது. ஆனா இல்ல நான் வருடத்தை முடிப்பேன் என்று சொல்லி தைரியப்பட்டு வந்து கிட்டத்தட்ட 20 உலமாக்கள் இந்த வருஷம் நாங்கள் எனக்கு தெரிஞ்சது கண்ட பேசி கண்டது இல்லதுல முடிச்சுட்டு போறாங்க. இல்ல கடைசியா அவர் ஹசரத் வவுனியாவை சேர்ந்தவங்க 55 வயது, அவனோட காலம் வெட்டி சீனிக்கு 1வது வருடம் முடிச்சுட்டு போறான். தைரியம் உள்ளத்துல எண்ணம் ஆசை ஆர்வம் அல்லாஹ் பறந்து கொடுத்து வைத்தியமா இன்ஷா அல்லாஹ். இந்த நேரத்தில் சொல்லுங்க 4 மாசம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். உலமாக்கள் வெளிநாட்டுக்கு 1 வருடம் போறாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் இணையலாம் சொல்லுங்க. யார் தயாராகிங்க வெளிநாட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் 4 மாதங்கள் யார் தயாராகி அல்லாஹ் கபூல் செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் வேறு இன்ஷா அல்லாஹ். என்னோட சொத்து செல்வங்கள் எல்லாம் இதுக்குதான் செலவழிக்கப்படும். நிரந்தரம் இல்லாதவைகளுக்காக வேண்டி நாங்கள் வேர்வை ரத்தங்கள் காலை மாலை மிச்சம் செலவழிக்க கூடாது. அதை துவா கேட்கணும். நிரந்தரமான அவைகளுக்காக வேண்டி தான் இதை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறேன். எவ்வளவு பொறுமதி, கோடிக்கணக்கான பொறுமதியான கண்கள், காதுகள், நாவு, எங்கள் வெளிரங்கான உறுப்பு, உடல் உள்ளுக்கு எவ்வளவு உறுப்புகள் சிலது எங்களுக்கு தெரியாது என்ன செய்தி எப்படி நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்க. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போறதை இப்படி உள்ளுக்கு இப்படி ஒன்று இருக்குதா. நாங்கள் ஜமாம்ல ஒருத்தரை சந்திச்சோம். அவருடைய லிவர் அது பழுதாகி அதை மாத்திருக்கலாம். கிட்னி மாத்துறதுதான் லிவர், ஈரல் கிட்னி மாத்துறதுதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். லிவரை மாத்திருக்கிறாரு. அப்ப பல கிட்டத்தட்ட 1.5 கோடி மேல செலவழிஞ்சு சொன்னார். அவருக்கு அந்த மற்ற மருந்து இந்த ஆபரேஷன் அது இல்லாம பல நன்கொடைகள் கிடைச்சி இந்தியாவுக்கு வந்து அவரோட மனைவியில லிவரை தான் கொடுக்கப்பட்டீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா அது எல்லாம் ஏற்பாடு அவர் தாயம் தான் மனைவியோட லிவர் செட் ஆகிடுச்சு. அதுல இது பாதியை வெட்டி இதுல ஆபரேஷன் பண்ணி கொடுத்தீங்க. அவங்களோட அவசரமா வளர்ந்துருமா இவருடைய சில வேலை வளர்ந்துரும் என்ற ஒரு நீயத்துல போட்டிக்கிறார். ரொம்ப ஜமாத்துக்கு உதவியா இருந்தாரு. ஆனா இன்னும் அவரை பழைய மாதிரி இல்லை.
சுப்ஹானல்லாஹ், அந்த அல்லாஹ் தந்திக்கூடிய ஒரு எவ்வளவு செய்தான் இவர் தெரியுமா? கோடிக்கணக்கான இவ்வளவு ஏற்பாடுகள், உள்ரங்கமான வெளிரங்கமான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு நான் எந்த வீட்டை கட்டிட்டு சாப்பிட்டு குடும்பமான இப்படி பேசுறதுக்கு அல்லாஹ் அது நியாயமும் இல்லை. அல்லாஹுடைய தீன உலகத்துக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையிறதுக்காக தான் இவ்வளவு கோடிக்கணக்கான பொறுமதியான ஞாபகங்கள் எல்லாம் சொல்லுங்க. நிச்சயமா இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, வேற யாரு இருக்கீங்க? இன்ஷா அல்லாஹ். பிற 4 மாதங்கள் பைதல் ஜமாத் இன்ஷா அல்லாஹ். பைதல்ல போகக்கூடிய இன்ஷா அல்லாஹ் 4 மாதங்கள் பைதல் ஜமாத் உண்டு. வருடம் ஆரம்பிச்சிருக்குது. ஒரு முபாரக்கான நேரம் எங்களோட பொதுவான கேலண்டருக்கு தான் போகுது. அந்த டேட்ல தான் நாங்க தர்தீப் பண்ணிக்கிறோம். ஆரம்பத்திலே கொடுத்துருவோம். இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்குது, இதை நான் முடிப்பேனா இல்லையா என்று யாருக்குமே தெரியும். எனக்கும் தெரியா, என்னோட உமக்கும் தெரியா, அப்புக்கும் தெரியா, என்னோட நாட்டு மக்களுக்கும் தெரியும், என்னோட அரசாங்கத்துக்கும் தெரியும். ஆரம்பிச்சுக்கிட்டு முடிப்பேனா அவசரப்பட்டு நாங்கள் அல்லாத தீனக்கு ஆக வேண்டி இந்த ஆரம்பத்தை கொடுத்துருக்கோம். அல்லா பரக்கட்டும். வேற யாரு பைதல் ஜமாத்துக்கு சொல்ல 4 மாதம் பைதல் ஜமாத் யாரு ஆரம்பத்திலே நல்ல நீதிகளை வச்சு கொள்வோம். பைதல் ஜமாத்துக்கு 4 மாதங்கள் பொதுவாக சொல்லுங்களே. 4 மாதங்கள் யார் தயாரிக்க உள்நாட்டில் வேலை செய்ய அல்லா கபூல் செய்வானா? எல்லாரும் சொல்லுங்க இன்ஷால்லா. எல்லாருக்குமே 4 மாதங்கள் அவசரமாக 4 மாதங்கள் அல்லா பாதிட்டு வெளியே ஆகுதுங்க இன்ஷால்லா. அல்லா கபூல் செய்வானா? இன்னும் சொல்லுங்க இன்ஷால்லா. எல்லாரும் அனுப்புவோம் இன்ஷால்லா. தர்தீப் பண்ணி கொள்வோம் இன்ஷால்லா. உள்நாட்டில் வேலை செய்யறதுக்கு 4 மாதங்கள் அல்லா கபூல் செய்வானா? அல்லா பரக்கத் செய்வானா? அல்லா நிலைமைகளை சீராக்குவானா? அல்லா கிருபை செய்வானா? சொல்லுங்க இன்ஷால்லா. அல்லாஹ்வை நம்பிக்கை வைங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் எங்களுக்கு செய்ய முடியும். ஆசை ஆர்வம் தேட்டம் அல்லாஹ் தாலா எங்களுக்கு வழிகளை லேசாக்கி தரும். வேற யாருக்கு அல்லா கபூல் செய்யணும்? சொல்லுங்க இன்ஷால்லா. தனி ஜமாத் வந்து அவசரமாக இந்த வருடம் ஆரம்பிச்சு இந்த 7வது பகுதியிலேருந்து தனி ஜமாத் 4 மாதங்கள் ஜமாத் வெளியாகும். சொல்லுங்க இன்ஷால்லா. சொல்லுங்க இன்ஷால்லா. நிறைவேறிக்கிறோம் இன்ஷால்லா. சிறிய ஒரு காலம் தான் இருக்குது, கொஞ்சம் காலம் தான் இருக்குது. நீண்ட நாட்கள் இல்லை எங்களுக்கு, ஏமாத்திரக்கூடாது. கொஞ்ச காலம் தான் இருக்குது. உலகத்துல கிட்டத்தட்ட 3 நாடுகள் போனோம். ஜப்பான், இத்தியோப்பியா, ஹபஷா, எல்லா நாட்டிலையும் இதே தான், ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் தீனுக்காக நேரம் கொடுத்தீங்க நிம்மதி வைக்கிறாங்க. இத்தியோப்பியா நாட்டுக்கு போனோம், நிம்மதியான மக்கள், சந்தோஷமா அதிகமான நேரம் மஸ்ஜிது கொடுக்குறாங்க. செழிப்பான நாடு, வரக்கத்தான நாடு. நான் என்னமோ நினைச்சு போகும்போது அப்படித்தானே, ஜப்பான் ஒரு ரூபாய் காட்டுறேன், இது ஒரு ரூபாய் காட்டுறேன், பெய்து பார்த்தா தான் விளங்கு. தீனுக்கு நேரம் கொடுக்குற மக்கள் அவங்க. மஷா அல்லாஹ். சென்ற வருடம் இஸ்திமா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. அதுல 5 லட்சம் பேர் அந்த நாட்டு மக்கள். பல ஜமாத்துகள் வெளியாகுது. மஷா நல்ல இஸ்திக்பால் செய்யறாங்க. சொல்லுங்க சார், நாங்களும் போடும், அதை பார்க்கணும். குறைஞ்சது இன்ஷால்லா எட நாட்டுகளுக்கு பல மக்கள், பல வகையான மக்கள் வித்தியாசமா வந்து செய்யறாங்க. இல்லை சாப்பாடு குடும்பத்து இதே ஓட்டம் தான். நான் மாற்றமாக தீனுக்காக வேண்டி ஓடினா இந்த லாபம் கிடைக்கும். அதை பார்த்துக்கணும். வைத்தியமா இன்ஷால்லா அல்லாஹ் கபூல் செய்வானா? இந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எங்களோட மஹல்ல ரீதியான அந்த ஈமான சம்பாதிக்கிறதுக்கு இது உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய சவால். இன்னைக்கு கியாமத் நாள் வரப்போகுது, பல பிரச்சனைகள் சிக்கல்கள் வரப்போகுது என்று நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் சொல்றோம். என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்னு நான் உட்காந்து யோசிக்கிறோம். பொருளாதார பிரச்சனையா இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட இந்த ஏழாவது எடுத்து பார்த்தாலும் எனக்கு தெரியாது. எங்களோட கொழும்பு ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் எப்படி இருக்கு, இப்ப எத்தனை பில்டிங் முன்னேறி, இந்த ரோடு எப்படி இருக்குது, வாகனங்கள் எப்படி இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நல்ல புரிதா இருக்குது ஏற்பாடுகள். அந்த காலத்துல இப்ப நாங்க ஹபஷால போனா தண்ணீர் கொஞ்சம் ஒரு சிக்கல் உண்டு. சூரத்துக்கு போயிட்டு தண்ணீர் ஒரு பொருள் தருவாங்க, அதுக்குள்ளுக்கு நாங்க கலாஹாஜ நிறைவேற்றி உதவி செஞ்சுட்டு வருவோம். இப்ப எங்களோட ஊர்கள்ல விரிச்சு சில பகுதிகளில் பல 15 வருஷத்துக்கு முன்னால நான் ஆரம்பிச்சில்லாங்கல்ல எங்களுக்கு ரொம்ப சிரமத்தோட தான் தண்ணி கொண்டு. இந்த டப்பை திறந்தாலே தண்ணி வர சிஸ்டம் அது இப்பதான் வந்து என்னோட இத்தியோவே இன்னும் அப்படிதான் இருக்குது அந்த காலம். ஆனா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பழகி இருக்கிறாங்க. அப்ப பொருளாதார விஷயங்கள் ஒன்றும் இல்லை. வெத்தலை தான் இப்ப கையெழுதி வச்சதோட தண்ணி வருது, சென்சர் எல்லாம் முன்னேறி தருது. வாகனங்கள், போக்குவரத்து எல்லாம் நல்லதான் இருக்குது. இப்ப என்ன பிரச்சனை சிக்கல் வரும்? ஏன்னா நாங்க எங்களே கேள்வி கேட்கிறோம். என்ன பிரச்சனை சிக்கல் என்றால் என்னுடைய ஈமானுக்கு தான் பிரச்சனை. அதை காட்டி இதை காட்டி இன்னைக்கு உலகத்துல ஆகப்பெரிய பிரச்சனை என்னென்றால் முர்த்ததாவுடைய பிரச்சனை. முர்த்ததாவுடைய பிரச்சனை
எங்கள நாட்டில் கூட நாங்கள் அந்த நாடுகளை சுற்றி வளர்ச்சி நிறைய ஹபஷால நிறைய காவல்தாரி கவலையான காவல்தாரி நிறைய காவல்தாரி நீங்களும் அதை கண்ணால் பார்க்கணும் வெளியாங்களோட மாதிரி நல்லா ரம செய்வான் முர்த்ததாயிரம் பல குடும்பங்கள் முர்த்தாகி சில மஸ்ஜிதுகள் சேட்டா மாறி இத்தியோப்பிய ஒரு பகுதியில் நான் போனேன் ஒரு மஸ்ஜித் சேட்டா மாறி சேட்டா அந்த மக்களுக்கு துணியால ஆசை இல்லை ஆனா ஆசையை உண்டாக்கி அதுக்கு நான் பொருட்களை கொடுத்து ஏமாத்தி இன்றைக்கு உண்டான ஆகப்பெரிய பிரச்சனை சிக்கல் என்ன இந்த ஈமானுக்கு உண்டான பிரச்சனை தான் அதை கொலை விட்டுரு அப்படி நடந்துட போகுது இப்படி நடந்துட போகுது மனுஷன் பயப்படுறாரு இப்படி ஆயிட்டா இப்படி வர போகுதா இல்லை இதுக்குண்டான ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் ஈமானுக்கான முயற்சி செஞ்சு அல்லாத நாட்டத்துக்கு தான் நடக்குது அதை நீக்கிறேன்னா அல்லாதான் நீக்கணும் அதுக்கு நாங்கள் அல்லாட மஸ்ஜிதுக்கு போகணும் அல்லாட வீட்டுக்கு போகணுமே இவட்ட வீட்டுல தான் இருக்குதுன்னா அவட்ட வீட்டுக்கு தான் போகணும் ஆஜியார்ட்ட தான் இருக்கிறது ஆஜியார் இவட்ட தேடி தான் போகணும் அதை இருக்கிறதுக்கு அது மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு நிம்மதி எல்லாம் அல்லாஹ் கிட்ட இருக்குதுன்னா அல்லாத வீட்டுக்கு தான் போகணும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கணும் அல்லாட வீட்டுக்கு வருவோம் இந்த விஷயங்களை பேசணும் கேட்கணும் இந்த நிம்மதி அடையும் இதுக்காக வேண்டி இவ்வளவு மாற்றம் எங்களுக்கு சர்ச்சை பண்ணிக்கிறாங்க என்ன செய்யண்டா என் நேரங்களை மஸ்ஜிதோட இணைச்சி பேசிக்கல உலகம் இன்றைக்கு என்னோட நெஞ்சோட வந்து நிக்குது எடுத்ததோட அப்படி ஆயிட்டான் இவன் இப்படி செய்ய போறானா இப்படி லஸ்ட் ஆயிட்டான் இப்படி அடிக்கிறானா அதை கேட்டுட்டு எலும்புறையுமா இல்ல படுக்கிறேமா இல்ல எல்லாம் அப்படி குழப்பிடுது இல்ல அல்லாஹ் கொண்டு நடக்குது என்றதை கேட்டு பேசி அதை பார்த்து ஒரு குரான் ஆயத்துகளை ஓதி அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்தி நிம்மதியாக தைரியமா வளர்ந்துல நாங்க வாழ்றது மட்டும் இல்லை இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றோம் மக்கள் ஈமான் இல்லாத மக்கள் இந்த பிரச்சனைகளை கண்டு தெரிந்து வச்சார் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றோம் அப்படியான மக்கள் தான் முஸ்லிம்கள் இது உண்டாக்குறதுக்கு தான் எங்களுக்கு காலையில தாலீம் தரப்பட்டிருக்குது ஈமானுடைய இந்த தலைமா ஹதீஸ்களை கேட்டு மஷூரா தரப்பட்டிருக்குது மஷூரா பண்றது அதுக்கு நான் உழைப்பு 2.5 மணித்தியார் இன்றைக்கு 8 மணித்தியார் வரைக்கும் நேரம் கொடுக்க சொல்றோம் இதுவரை அதிகமாக கொடுக்குற அளவுக்கு உள்ளம் நிம்மதியாகிடும் வாழ்க்கை நிம்மதியாகிடும் அது மாதிரி என்னோட வாராத உழைப்பு மகல்லா பக்கத்து மகல்லா இதை நாங்கள் கவனமா எங்களோட வேலை இதுதான் எங்களோட வேலை என்று ஒரு நேரம் ஒதுக்கி அது மாதிரி மாதத்துல வாரத்தை குறிப்பிட்டு ஒரு 3 நாள் என்னுடைய ஈமானுக்காக கொடுத்து முயற்சி வேண்டாம் அது எங்களையும் எங்களோட குடும்பத்தை முதலே குடும்பத்துடைய முயற்சி குடும்பத்துடைய அஞ்சாமல்கள் இன்னைக்கு வீட்டுல எங்களையே இவ்வளவு பயானிகளை நாங்கள் சும்மால நம்பராத்திரி இவ்வளவு பயன்களை கேட்கிறோம் வீட்டில் உள்ள பெண்களுக்கு சந்தர்ப்பம் ரொம்ப குறைவு ஆனா ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அவங்களும் டேபிளை வச்சு தொடர்ந்து பாக்குறாங்க உலகத்துல அப்படியா இப்படியா போகுதாம் அழிய போகுதாம் என்று அவங்கள டென்ஷன் நினைக்கிறாங்க நாம போய் வீட்டுல அஞ்சாமல் உருவாக்கி எல்லாம் நடக்கிறாங்க எல்லாம் நாட்டிலே தான் அல்லாஹ் பாதுகாப்பாங்க அதுக்கு வழி என்ன நான் எல்லா இடத்துல சுஜூத்ல விழுவுறது சதங்க கொடுக்கிறது நோம்பு பிடிக்கிறது இஸ்திக்பார் செய்யறது இதை அவங்க ஞாபகப்படுத்தி இது கொஞ்ச கால வாழ்க்கையை ஞாபகப்படுத்தி அந்த வீட்டை மஸ்ஜிதிலே மகள் உண்டாக சொல்றது பெண்களுக்கு நடப்பாங்க அதுல குழந்தைகள் வாலிபர்கள் அப்படி வளர்ந்து என்னோட குடும்பங்கள் ஊர் செழிப்பார்கள் மேற்சியமா இன்ஷா அல்லாஹ்